வெல்கம் டு மை சேனல் டெக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போது ஜாவா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இனிமேல் புரியும். எப்படி நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கி நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ கவனமாக நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. ஜாவா இந்த இஃப்எல்ஸ் கண்டிஷன்ஸை தான் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ஆப்ரேட்டர் செக்ஷனில் பார்த்துருக்கோம். லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து இஃப்எல்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ தான் லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணி சொல்லுவோம். பியை விட ஏ லெஸ் தானாக இருக்கா, பியை விட ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கா, பியை விட ஏ கிரேட்டர் தானாக இருக்கா, பியை விட ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவல் டு அப்படின்னா பியை விட ஏ ஈக்குவலாக இருக்கா, பியும் ஏயும் ஈக்குவலாக இருக்கா, பியும் ஏயும் நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் அப்போ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இஃப் எடுத்துக்கிட்டோன்னா இஃப்பில் போட்டிருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இஃபோட சின்டெக்ஸ் என்னென்னா இஃப் கண்டிஷன்ஸ் அப்புறம் ப்ராக்கெட் பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணி பிளாக் ஆஃப் கோட். அதே போல் எல்ஸ் வந்து ஒன்ஸ் இஃப் வந்து நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் வந்து ரன் ஆகும். இப்போ எல்ஸ் இஃப்னா என்னன்னு பார்த்தோம்னா இஃப் ரன் ஆகலை என்னையும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ எல்ஸ் இஃப்பும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் ரன் ஆகும். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்க்கல, நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இஃப் எல்ஸ் இஃப்பை மட்டும் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் டெர்னரி ஆப்ரேட்டர்னு உண்டு. இதை வந்து நம்ம ஆப்ரேட்டர் செக்ஷனில் பார்க்கல. இது வந்து இஃப் எல்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுறது. அதோட சின்டெக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து பிளாக் ஆஃப் கோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதை ஒரே லைன்லையும் எழுதிட முடியும். அதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் கண்டிஷன் கொஸ்டின் மார்க் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் ரன் ஆகும். கோலனுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸ்பிரஷன் எப்போ ரன் ஆகும்னா கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ ரன் ஆகும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கோடிங்குள்ளே போகலாம். ஜாவா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இஃப்குள்ளே ஒரு கண்டிஷன் போட போகிறேன். ஏ கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போகிறேன். ஓகேவா? 5 விட ஏ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ண பிறகு எனக்கு இந்த விஷயம் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பார்ட் ரன் ஆகணும்னு விட்டுரும். ஏ ஈக்குவல் டு 5 பட் நமக்கு கண்டிஷன் என்னது 5 விட ஏ கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் கண்டிஷன்ஸ். அப்போது இஃப் பார்ட் வந்து ரன் ஆகாது. எல்ஸ் பார்ட்டில் நான் இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் வந்து எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ எது ரன் ஆகும் நம்மளுக்கு தெரியும், எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறேன். எல்ஸ் பார்ட் இஸ் ரன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிரிண்ட் ஆகுது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கிற வேல்யூ கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இஃப் பிளாக் வந்து ரன் ஆகிருக்கும். இப்போது இந்த விஷயத்தை செக் பண்ணணும். எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாகவும் இருக்குதா, அதிகமாகவும் இருக்குதா, இல்லாட்ட கிரேட்டர் தென் ஈக்குவலாகவும் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்ஸுக்குள்ளே ஒரு இஃப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கண்டிஷன்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே நான் பிளாக் ஆஃப் கோட் எழுதுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அவுட்னால அந்த இன்சைட் ஆஃப் எல்ஸ்குள்ளே இருக்கிற இஃப் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு ரன் பண்ணி பார்ப்பேன். அப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் தான் ரன் ஆகும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எல்ஸுக்குள்ளே இருக்கிற இஃப், அந்த எல்ஸுக்குள்ளே இருக்கிற இஃப் ரன் ஆகி முடித்தோன்னா அடுத்த லைன் வெளியே வந்து பார்க்கும். அப்புறம் பிரிண்ட் பண்ணலாம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஓவரால் அந்த எல்ஸை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். அப்போ 2 விஷயம் இதில் பிரிண்ட் ஆகும். கம்பைல் பண்ணி பார்ப்போம். அழகாக ரன் ஆகிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஓகேவா? எப்படி ரன் ஆகுதுன்னு. ஸோ இப்போ இந்த விஷயத்தை ஷார்ட் பண்ணுறதுக்கு எல்சிஃப் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்சிஃப் பார்க்குறீங்க அப்படின்னா நான் எல்ஸுக்கு பதிலாக எல்சிஃப்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது கீழே நான் எல்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எல்சிஃப்னால் நான் ஆல்ரெடி சொன்னது தான். எப்படி நம்ம இப்போ வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு இஃப்குள்ளே அப்படின்னா என்னையும் செக் பண்ணி பாரு, ஒருவேளை நான் ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் எல்சிஃபை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எல்ஸ் ரன் ஆகாது, எல்சிஃப் மட்டும் தான் ரன் ஆகும். பாப்போமா?
ஏன்னா இஃப்லேயே நமக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு, அதாவது எல்ஸ் இஃப்லேயே என்னையும் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்ஸ் இஃப் சொல்லும்போது அதுலேயே எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு, அப்போ எனக்கு வந்து எல்ஸ் பார்ட்குள்ளே வர தேவையில்லை. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். இதே போல் உங்களுக்கு 5 எக்ஸசைஸ் வந்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து மல்டிபிள் லைன் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா புரியும். ஸ்லாஷ் ஸ்டார் அப்புறம் வந்து எண்டிங் அப்போ ஸ்டார் ஸ்லாஷ் போடும். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கமெண்ட் ஆகிருக்கும், எதுவுமே பிரிண்ட் ஆகிருக்காது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், system.out.println எம்டின்னு சொல்லிட்டு போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகுது நீங்களே பாருங்கள். ஸோ எம்டின்னு சொல்லிட்டு அழகாக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மல்டிபிள் லைன் கமெண்ட் பண்ணுறது. நம்ம நார்மலாக ஒரே ஒரு லைனை கமெண்ட் பண்ணால் டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம். அப்போ வந்து ஈஸியாக அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் லைன்ஸ் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ இது மூலமாக நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸாக என்ன கோட் பண்ணியிருக்கோம், இப்போ என்ன கோட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஒரு ஜாவா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த ஒரே ஃபைலில் தான் பண்ண போகிறேன், இந்த ஒரே நோட்பேடில் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் இதில் எல்லாத்தையுமே கமெண்ட் லைனாக பண்ணிக்கிறேன். இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன், எதுவுமே ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ்குள்ளே போவோம். ஓகேவா? நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னா, நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுதான் நான் இந்த ஏபின்னு சொல்லிட்டு ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இஃபுக்குள்ளே நான் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன், எல்ஸுக்குள்ளே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன், எல்ஸ்குள்ளே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதே போல் நீங்கள் எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னையும் செக் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் கண்டிஷன் போட்டிருக்கேன் ஏபி. ஓகேவா? பியை விட ஏ கிரேட்டராக இருக்கா, கிரேட்டராக இருந்தால் ஏ இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கம்பேரிஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், உங்களுக்கு புரியும். எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண கொடுக்குறது, நான் ப்ரீவியஸாக போட்ட ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி யூசர்கிட்டேருந்து நீங்கள் இன்புட் வாங்கி நீங்கள் இதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ அதே போல் எல்ஸ்க்குள்ளே நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பி பெருசாக இருந்துச்சுன்னா பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்ஸ்இஃப்குள்ளே நான் அதே போல் வந்து 2 ஈக்குவல், எல்ஸ்குள்ளே வந்து நான் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன தான் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு தெரியும் ஏ தான் பிரிண்ட் ஆகும். அதுவே யூசர் கொடுக்குற இன்புட், யூசர் கண்ணை மூட்டு ஒரு 2-3 நம்பர் கொடுக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அது பார்க்க தெரியணும்ல. ஸோ அதுக்காண்டி தான் உங்களை வந்து ஸ்கேனர் கொடுத்து வாங்க சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏ இஸ் கிரேட்டர் அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் எரர் இருக்குது, அதாவது கோலன் வைக்கல. பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது லைனில் எரர் இருக்குது. ஓகே, எல்ஸில் வந்து சிஸ்டம் ஃபெல்லிங் தப்பாக போடுறேன், கோலன் வைக்கல. அதை கரெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அழகாக ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை ஒன்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமையும் கமெண்ட் பண்ணிடுறேன், பழைய கமெண்ட் லைன்லேருந்து. ஸோ ஓலா கமெண்ட் பண்ணிடுறேன் மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கேன், எதுவுமே ரன் ஆகலை. கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நான் திருப்பி அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறேன். அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னா, இப்போது நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் வந்து ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுக்குற வேல்யூ ஆடா ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒற்றை எண்ணா ரெட்டை எண்ணான்னு கண்டுபிடிப்பாங்களா, அந்த மாதிரி தான். நமக்கு அப்போ நல்லாவே தெரியும், ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உங்களுடைய ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி சேம் ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த ப்ரோக்ராம் ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்க மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து வேல்யூ கொடுக்கேன். ஸோ 1-3ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து இஃப்குள்ளே நான் கண்டிஷன்ஸ் எழுதுகிறேன். எப்படி எழுதுறேன்னா, ஏ மாட் 2, ஒரு நம்பரை 2ஆல் மாட் பண்ண போகிறோம். மாடுலஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வரும்னு நம்ம ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ்லேயே பார்த்தோம். பார்க்காதவங்க ஆப்ரேட்டர் செக்ஷனை பார்த்துட்டு வந்துடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். system.out.println நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஈவன் நம்பர். இப்போது ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். இப்போது அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணி 0 வரல, ஏதாட்டும் ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது எப்படி பிரிண்ட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸை டிஃபராக சேஞ்ச் பண்ணணும்.
ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கம்பேர் பண்ணுறேன். ஒரு எரர் வருது, சேம் எனக்கு சிஸ்டமில் அந்த எரர் வருது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது அந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ அழகாக ஆட் நம்பர்ஸ் வந்து வருது. ஓகேவா. ஸோ இப்போ நான் நம்பர் சேஞ்ச் பண்ணுறேன். 20 சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். அழகாக ஈவன் நம்பர் வந்துருச்சு. ஓகேவா. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் செக்ஷனை மறந்துடாதீங்க. சேம் ப்ரோக்ராம் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேவா. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமையும் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நம்ம பாசிட்டிவாக கொடுக்கலாம், நெகட்டிவாக கொடுக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஆனால் அந்த நம்பரை எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி ஒரு ப்ரோக்ராம் உங்களுடைய ஒர்க் அவுட் இதுவும் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிறைய பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏதாட்டும் ஒன்று டைப் பண்ணி வச்சுருவாங்க, இன்டிஜர் வேல்யூவாகவே இருக்காது. அப்போல்லாம் எரர் வரும். அந்த எரர்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க? ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இதுலேருந்து இப்போ ஃப்ளோட் எந்த நம்பர் வேணாலும் அவங்க கொடுக்கும்போது அதுக்கு வந்து எரர் வரும். அந்த எரர்லாம் நீங்கள் சால்வ் பண்ண தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் வந்து எரர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. நான் இப்போ வந்து ஏ வந்து -10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஏ வந்து 0 விட ஏ வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேவா. நமக்கு நல்லாவே தெரியும் 0க்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா நம்பருமே பாசிட்டிவில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா நம்பருமே நெகட்டிவில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் 0 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கேன். 0 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை எல்சிஎஃப்குள்ளே வந்து நெகட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா. கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்ஸில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்ற ரெண்டுமே போத் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது ஏ ஈக்குவல் 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து 0ன்னு வரணும். ஓகேவா. ஸோ நான் அதை எல்சிஎஃப்குள்ளேயே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் எத்தனை எல்சிஎஃப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் ஒரு எல்சிஎஃப் தான் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் எத்தனை எல்சிஎஃப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃபாக போடுறது. அந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா பாருங்கள், இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா பாருங்கள் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து நம்ம வந்து ஆண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கா அப்படின்னா தான் எனக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் மட்டும் உள்ளே அனுப்புங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆர் ஆப்ரேட்டர் ஆண்ட் ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு 5 ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணி காட்டுறேன். மற்ற ப்ரோக்ராம்லாம் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது -10 நெகட்டிவ்னு வந்துச்சு அழகா. இப்போ நான் வந்து வேறு வேல்யூ வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கேன். 0ன்னு போட்டு காமிக்கும் பிறகு 0ன்னு வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ கிளியர் ஸ்க்ரீன் இங்கே பாருங்கள் அழகாக 0ன்னு வந்துருச்சு. ஓகேவா. இப்போ வந்து நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அடுத்து வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அந்த லைனையும் அந்த ப்ரோக்ராமையும் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதோட சின்டெக்ஸ் நமக்கு தெரியும். நான் சின்டெக்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன அப்படின்னா கண்டிஷன் ட்ரூனா கொஸ்டின் மார்க்கு அடுத்து இருக்கிற எக்ஸ்பிரஷன் ரன் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அந்த கோலனுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸ்பிரஷன் ரன் ஆகும். இதில் நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயத்த கொஸ்டின் மார்க் பக்கத்தில் இருக்கிறது ரன் ஆகணும்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும் கன்ஃபார்ம். கோலனுக்கு பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் ரன் ஆகணும், ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் நல்லா ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ இன்சின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நான் இப்போ கண்டிஷன் எழுதுகிறேன். பி வந்து ஏயை விட கிரேட்டர் தென் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பியை விட ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ தெரியும் பி வந்து 20, இப்போ ஏ வந்து 15. அப்போது வந்து அது வந்து பி தான் வந்து கரெக்ட். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அப்போ வந்து சியோட வேல்யூ வந்து எனக்கு பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ செமிகோலன் வச்சுட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஒரே லைனில் கொடுத்துட்டேன். நீங்கள் இது எஃப்எல்ஸுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் எது ஸ்மால் தென் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ எனக்கு கிரேட்டராக இருக்கிற நம்பரை சிக்கு அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக 20 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு. ஏன்னா பியோட வேல்யூ வந்து ஏயை விட அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுது பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகி சிஏக்கு பியோட வேல்யூவை அசைன் ஆகி பிரிண்ட் ஆகுது. எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டுருக்கோம். அழகாக எடுத்து கொடுத்துருது. ஓகேவா. டெர்னரி ஆப்ரேட்டர் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியது கொஸ்டின் மார்க்கு ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் ரன் ஆகணும்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். கோலனுக்கு ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கணும். அதை இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க.